காதலின் பொன் வீதியில். அத்தியாயம் 7. என்னம்மா, கிளம்பியாச்சா, போகலாமா என்று கேட்டுக்கொண்டே முத்துராமன் வர, இதோ வந்துட்டேன்பா என்று கூறிக்கொண்டே உஷா அறையை விட்டு வெளியே வந்தாள். இளவரசிக்கு அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதில் விருப்பமே இல்லை. ஆனால் முத்துராமன் தங்கையிடம், வருஷங்கள் ஆயிடுச்சு, நடந்ததே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு உஷாவுக்கு கல்யாணம் பண்ணும்போது நாம் எல்லாரையும் பார்க்கத்தான் வேணும். ஒன்று விட்ட பெரியப்பா பையன் அண்ணன் மக கல்யாணம், போகாமல் இருக்க முடியுமா என்று கூறி சமாதானப்படுத்தி இருந்தார். மூவரும் ஆட்டோ பிடித்து கல்யாண மண்டபத்திற்கு சென்றனர். சென்னையில் இருக்கும்போது முக்கியமான விசேஷங்களுக்கு முத்துராமன் மட்டும் வந்து செல்வார், மற்றவர்கள் வந்ததில்லை. இப்போது இளவரசியையும் மகளையும் பார்க்கும்போது அனைவரும் முத்துராமனிடம், உன்னுடைய மகளா தங்கச்சியா என்று விசாரித்தனர். அவர்களிடமும் 2 வார்த்தை பேசினர். முறை சொல்லி அவர்கள் பேச உஷாவுக்கு வியப்பாக இருந்தது. என்னப்பா, நமக்கு இவ்வளோ பேரும் சொந்தக்காரர்களா? ஆமாம்மா, 3 தலைமுறையா இதுதான் சொந்த ஊர். இங்க இருக்கிற நம்ம இனத்து ஆட்கள் பெரும்பாலும் சுத்தி சுத்தி சொந்தமாக தான் வரும். அதுலேயும் நம்ம குடும்பத்துக்கு கல்யாணத்துல எல்லா ஆட்களையும் பார்க்கலாம். அவர் மகளுக்கு விளக்கினார்.